இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி ஒன்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43, 44 வாசிக்கிறேன். எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கடந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளங்கை மேகம் என்பது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாகிறார் என்பதற்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அந்த பெருமழையினுடைய அனுபவம் நிறைவேறுவதற்கு ஏற்படுகிற அந்த ஆயத்தம்தான் உள்ளங்கை மேகம். அந்த மேகம் பெரிதாகி காரின் மேகமாகி அதுக்கு பிறகு மழை பொழிகிறதையும் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வரும்பொழுது என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இருக்கிறதை நம்ம அதில் பார்க்குறோம். அப்போ என்ன அனுபவம் அதில் சொல்லப்படுகிறது? மேகம் எழும்புகிறது, மேகம் அமர்கிறது என்பது கர்த்தர் புறப்பட்டுட்டார், கர்த்தர் தங்குகிறார் என்பதற்கு அடையாளம். அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அந்த உள்ளங்கை மேகத்தினுடைய அனுபவம். அதே போல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, முசுக்கட்ட செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். முசுக்கப்பட்ட செடியில் இரைச்சல் கேட்குற நேரத்தை நீ புறப்பட்டு போ. கர்த்தர் புறப்பட்டுருப்பாரா. அந்த முசுக்கட்டு செடியில் எழும்புகிற அந்த இரைச்சல் ஓசை அது அடையாளம். அதான் உள்ளங்கை மேகம். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்குறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன, வார்த்தை என்ன என்று சொன்னால், ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட உள்ளங்கை மேகம் என்பதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். ரூத் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உள்ளங்கை மேகம் காரணம், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நம்ம அதில் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ என்பதை அறிகிறோம். ஆனால் அதே ரூத்தை போவாஸ் திருமணம் பண்ணுறதையும் அந்த சந்ததியில் இயேசு வருகிறதையும் மத்தேயு 1:5 அதையும் நம்ம வாசிக்கிறோம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தமான அந்த உள்ளங்கை மேகம் அனுபவம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் அதில் சிந்திக்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது எவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போவாஸ் அறுக்கருள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? அறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வேலை நடந்து கொண்டு இருக்கு, வேலைக்காரன் பொறுப்பாக பார்த்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ எஜமான் போவாஸ் வருகிறார். வந்த உடனே கேட்குறாரு, இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? இதுதான் உள்ளங்கை மேகம். அந்த பெண் பிள்ளை என்று சொல்லப்படுகிற ரூத்துக்கு மேலே போவாசுடைய ஒரு கரிசனை உண்டாகிறது, போவாசுடைய ஒரு கவனம் உண்டாகிறது, போவாசுடைய ஒரு பட்சம், ஒரு தயை அவனுக்குள்ள இருதயத்தில் உண்டாகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் உள்ளங்கை மேகம் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தின் அடையாளத்தை அன்றைக்கு ரூத் வாழ்க்கையில் கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அது கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே,
உங்களுடைய கையின் பிரயாசத்தில் நீங்கள் ஆரம்பித்திருக்கிற தொழில் காரியங்களிலே ஒருவேளை வளர்ச்சியற்ற நிலை, ஆசீர்வாதமற்ற நிலை, ஒரு தயங்கின நிலையில் இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது, ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்காகவே இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி என்னுடைய தொழில் என்ன ஆகுமோ, என்னுடைய காரியம் எப்படி நடக்குமோ, நான் இதை தொடங்கிவிட்டேனே, இதை கடைசி வரை கொண்டு போக முடியுமோ இல்லையோ, அதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு பண தேவையோடு இருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று திகைத்து கொண்டிருக்கிற, திணறி கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. ஆதரவற்ற நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே இருக்கிற அந்த ரூத்துக்கு ஒரு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், இயேசுவின் சந்ததியில் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை இனி நடக்காது, முடியாது, எவ்வளவுதான் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எழும்ப போகிறீர்கள், நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள், நீங்கள் பெருகப் போகிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய காரியம் பெருக்கத்தில் வரும். காரணம், உள்ளங்க மேகம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாகிவிட்டார். அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். 2-3 அனுபவங்களை வேகமாக வாசிக்க போகிறோம். முதலாவது, இவளுடைய ஆரம்பம் போவாசுடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைக்கிறது. இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று சொல்லி விசாரிக்கிறான். வேலைக்காரன் அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அதில் பானபாத்திரக்காரன் சொப்பனம் கண்ட ராஜாவுக்கு பேசும்போது அவன் சொல்கிறான், நான் செய்த தவறு இப்பொழுதுதான் என் நினைவிலே வந்தது. ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் சொப்பனம் கண்டோம். அந்த சொப்பனம் கண்டபோது அந்த சொப்பனத்துக்கு அங்கே இருக்கிற ஒரு எபிரேயன் அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்தது. பார்த்தீங்களா என்ன அனுபவம்? யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான், ஆனால் அரண்மனையில் ராஜாவும் பானபாத்திரக்காரனும் பேசுகிறாங்க. அரண்மனையிலே காரியம் பேசப்படுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய காரியம் தேவ சமூகத்தில் பேசப்படுகிறது. உங்களுடைய காரியம் தேவ சமூகத்துக்கு எட்டி இருக்கிறது. தேவ சமூகத்தில் அந்த காரியங்கள் பேசப்படுகிறபடியினால் நிச்சயமாய் சீக்கிரமாய் ஒரு அற்புதமான நன்மை நீங்கள் பார்ப்பீர்கள், சந்தேகமே இல்லை. எஸ்தர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ராஜாவின் மேல் கை போட பார்த்த 2 பேரை குறித்த காரியம் மொர்தெகாயின் மூலமாய் சொல்லப்பட்டது என்கிற காரியம் 4ஆம் நடபடி புஸ்தகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்போ ராஜா கேட்குறாரு, இந்த மொர்தெகாயை கனம் பண்ணியிருக்கிறோமா? இல்லை, அவனை கனம் பண்ணணும். பார்த்தீங்களா, மொர்தெகாயினுடைய காரியம் ராஜ சமூகத்திலே பேசப்பட்டது. அடுத்த நாள் இந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய மாற்றம் இருப்பதை பார்க்கிறோம். ஆமானோ தூக்குமறை செய்து வச்சுட்டு தூக்கி போட வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் ராஜாவோ மொர்தெகாயை கனம் பண்ணுகிறார். காரணம், அவனுடைய காரியம் ராஜ சமூகத்திலே பேசப்பட்டது. உங்களுடைய காரியம் ராஜ சமூகத்திலே பேசப்படும் பொழுது, தேவ சமூகத்தில் பேசப்படும் பொழுது நீங்கள் ஜெயமடிப்பீர்கள். அதை தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்கிற ஒரு கரிசனை அன்றைக்கு போவாஸ் வந்தது போல இந்த நாளிலும் உங்களை குறித்த ஒரு கரிசனை கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 2வது ரூத் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, போவாஸ் சொல்கிறார், உன் செய்கை தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய சேட்டைகளின் நிலையிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிறான். என்ன சொல்லப்படுகிறது அந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவளுடைய காரியத்தை குறித்து வேலைக்காரன் எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லிக்கொண்டே வருகிறான். 11ஆம் வசனத்தில் கடைசியில், நீ வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ கர்த்தருடைய சேட்டைகளில் நீ வந்திருக்கிறதுனால நிச்சயமாய் உன்னுடைய காரியத்திலே மேன்மை இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தை அதில் வருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய காரியத்தை குறித்த விவரங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டினபடினால், தேவ சமூகத்தில் பேசப்படுகிறபடியினால் அந்த உள்ளங்கை மேகத்தினுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. ஒருவேளை வேலைக்காரன் உள்ளங்கை மேகத்தை தான் பார்த்தான், ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த மேகம், உள்ளங்கை மேகம் பெரிதாகி கருத்து ஒரு பெரிய மழை, பெருமழையின் இரைச்சலின்படி மழை பெய்ததே, அதே போல் அந்த காரியம் இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். எப்படி இந்த காரியம் நடக்கிறது? அதை தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. ஒருவேளை உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை உங்கள் குடும்பம் மறந்துடும், உங்கள் சொந்தம் மறந்துடுவாங்க,
உங்ககிட்ட நன்மை பெற்றவங்களே மறந்துடலாம். இவங்களே மறந்துட்டாங்களே நீங்கள் நினைக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். எல்லாரும் உங்களை புறக்கணித்தாலும் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். காரணம், அவர் நீதி செய்கிற தேவன். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அதை தான் மத்தேயு 10:42 ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் அதற்குரிய பலனை அடையாமல் போகான். ஆண்டோட நாமத்து நிமித்தம் ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்திருந்தாலும், ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் தியாகம் பண்ணியிருந்தாலும், மனுஷர் மறக்கலாம், ஜனம் மறக்கலாம், என்ன உங்கள் சொந்தமே மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உன் செய்கை தக்க பலனை. அப்படியெல்லாம் இந்த முள்ளங்கி மேகம் இப்பொழுது கொஞ்சம் பெரிதாக இருக்கிற ஒரு அனுபவத்தை ரூத் வாழ்க்கையிலே நம்மள பார்க்குறோம். இனி மூன்றாவது ஒரு அனுபவம் 3 நம்ம வாசிக்கும் போது போவாஸ் சொல்கிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். பாருங்க, அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, கணவனை இழந்தவள் ஒரு பக்கம், இனி வாழ வழி இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு அனுபவம் ஒரு பக்கம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது, கைவிடப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில் அவள் வரும்பொழுது, அவளுக்கு நேராக வருகிற போவாசுடைய வார்த்தை பாருங்கள், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அந்த உள்ளங்கை மேகம் விசாரிக்கிறான். ஆண்டுடைய செட்டைகளை வந்தனால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும்னு சொன்னான். இப்போ சொல்கிறான், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அப்போ கொஞ்சம் அந்த உள்ளங்கை மேகமாவது கொஞ்சம் பெருசாகி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நன்மைக்கு நேராக அந்த காரியங்கள் வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது 10 வாசிக்கிறோம், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நான் உனக்கு அனுகூலம் பண்ணலாம், நான் உனக்கு உதவி செய்யலாம், ஆனால் ஆசீர்வாதம் வருவது கர்த்தரிடத்தில் தான். அந்த கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் தான் ஜெயமாக இருக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுவதை நாம் அதில் பார்க்கிறோம். பவுல் பிலபோனுக்கு நிருபத்தில் எழுதும்போது தன்னுடைய சிநேகிதனை குறித்து அவன் எழுதுகிற ஒரு வார்த்தையை நம்ம அதில் பார்க்கிறோம். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற ஒனேசிமோ அப்படின்னு சொல்லுகிறான். அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்கள், 17 நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ எவ்வளவு நெருக்கம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு சிநேகம் இருக்குது பாருங்கள். அதான் அந்த மேகத்தினுடைய வளர்ச்சியின் அனுபவம். அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். இந்த காரியம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானாலும் செவியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரே, அதே வார்த்தையின் ஆசீர்வாதம் இங்கே உண்டாகிறதை பார்க்கணும். கடைசியாக 13 வாசிக்கும் போது 3 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் சுதந்திரவாளி என்பது உண்மைதான், ஆனால் என்னை விட நெருக்கமான ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான். அவன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடு. அதே போல் அவனிடத்தில் பேசி பார்க்குறான். அவன் சொல்லிட்டான், இல்லை என்னால் முடியாது, என்னால் ரூத்தை திருமணம் பண்ணிக்கொள்ள முடியாது, மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே போவாஸ் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். அதைத்தான் நம்மள வாசிக்கிறோம். அப்போ விடிய காலம் மட்டும் படுத்துரு, நான் செயல்படுவதற்கு எனக்கு இடங்குடி என்று சொல்வதையும் செயலாற்றுவதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அதான் அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 51:16 நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ரூத்தின் வாழ்க்கையில் ஏற்பட்ட உள்ளங்கை மேகத்தினுடைய அனுபவம் முதலாவது அதில் நம்ம வாசிக்கிறோம். இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? அதான் ஆரம்பம், அதான் உள்ளங்கை மேகம். அந்த ரூத்தின் மேலே ஒரு கரிசனை போவாசு உண்டாகிறது. அது படிப்படியாக வளர்ந்து கடைசியில் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிற ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நிற்கதியாக விடப்பட்டது போல, அனாதையாய் விடப்பட்டது போல நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் உள்ளங்கை மேகம் எழும்புகிறது, நிச்சயமாக இது பெருகும். பெருமழையின் ஆசீர்வாத மழையினுடைய அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் நின்று துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் ஆயத்தமாக்கி இருக்கிற உள்ளங்கை மேகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. அது பெருகி பலன் கொடுப்பதாக கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா
627107. செல்போன் 9443113292.